நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட சுருக்கம் என்னன்றதை சொல்லிடுறேன். ஆரவ்னு ஒருத்தர் கார் மெக்கானிக்கா இருக்காரு. இவருக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. அது என்னன்னா, இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வித்தியாசமான காரை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உழைச்சிட்டு இருக்காரு. அதாவது சம்பாத்தியத்துக்காக வேலை பார்த்தாலும் தனிப்பட்ட முறையில இவர் ஒரு காரை கிரியேட் பண்றதுக்காக நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில நெய்னான்ற ஒரு பொண்ணு கூட இவர் பழக ஆரம்பிக்கிறாரு. அது கார் ரிப்பேருக்காக வந்திருப்பாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பழக்கம் ஏற்படுது. அவங்க பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பாங்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நைனாவோட அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதனால சில பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே ஆரவ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக், அதாவது ஒரு கராஜ் மாதிரியான இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. 2-3 பேர் வேலை பார்க்குற மாதிரி இடமா இருக்கும். அங்க இவருமே வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் ரொம்ப பெஸ்ட் போல. ஏன்னா ஓனர் எந்த கார் வந்தாலும் நீ போய் பாரு ஆரவ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த அளவுக்கு எல்லா வேலையும் இவருக்கு தெரியுது. அங்க மத்தபடி 2-3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே இவர் தான் சொல்றாரு, இந்த விஷயத்தை இப்படி பண்ணுங்க சரியா இருக்கும், அந்த விஷயத்தை அப்படி பண்ணுங்க சரியா இருக்கும்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர் தான் பண்றாரு. ஓனருமே இவரை ரொம்ப நம்புறாரு. அதனால இவருக்காக நிறைய சலுகைலாம் தராரு. அது என்னன்னா நீ கரெக்டா இத்தனை மணி நேரம் இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, உனக்கு தேவைன்னா நீ போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சலுகைலாம் தந்திருக்காரு. அந்த அளவுக்கு யாரைய ஓனருக்கு ரொம்ப வேண்டியவர் மாதிரி தான் ஆரவ் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. நெய்னான்ற ஒரு பொண்ணு இந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது கார் ரிப்பேர் ஆயிருது. சரி, பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு இவங்க வராங்க. கார்ல இந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே வேகமா ஒண்ணு அட்டன் பண்றது, ஒரு விஷயத்த பாக்குறதுக்காக போறாரு. ஏங்க இந்த ப்ராப்ளம்னு சொல்ற, அங்க போறீங்களே அப்படின்னும் போது, இல்லங்க இந்த இடத்து இந்த இதுலனால கூட அந்த ப்ராப்ளம் வரலான்ற மாதிரி இவருமே போறாரு. நெய்னான்ற பொண்ணுக்கே காரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். அதாவது காரை பத்தி சிலர் ஆர்வமா இருப்பாங்க. எல்லா காரை பத்தியும் தெரிஞ்சுப்பாங்கல்ல, உள்ள என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமான பொண்ணு தான் இந்த நெய்னா. அதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னா இங்கதான் பார்க்க வேண்டி இருக்கும்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. இவர் வேற இடத்த நோக்கி போனோம்னா இவங்க அந்த இடம் இல்லங்க இங்க தானே பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இல்ல மேடம், இந்த இடத்துலயும் ப்ராப்ளம் வரும், இந்த இடத்த சரி பண்ணாலே அது சரியாயிடும்ன்ற மாதிரி இவர் பண்றாரு. ஆரவ் போய் பண்றாரு. ஆரவ் பண்ணோம்னா அது சரியாயிருது. இவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பரவாயில்லையே, நான் கூட இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைச்சேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா பேசிப்பாங்க, அது நமக்கு வேணாம். ஆரவ் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல நீங்க சொல்றது சரிதான், அங்கதான் ப்ராப்ளம் வரும், ஆனா இந்த இடத்துலயும் ப்ராப்ளம் வருங்க, இது இந்த ப்ராப்ளத்தினால கூட இப்படி நடக்கலான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஓஹோ அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பரவாயில்ல, இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னும் போது, ஆமாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த வேலை எல்லாம் தெரியும், நானுமே எப்படியாவது இந்த ப்ராப்ளம்லாம் அடிக்கடி வராத மாதிரி ஒரு காரை ரெடி பண்ணணும்ன்ற ஆசையில எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, கார் ரெடி பண்ற அளவுக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப வேலை முடிஞ்சிருச்சுல, இவருக்கான காசு எல்லாம் தந்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்புனவங்களுக்கு இவரை பத்தியே தான் தோணிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு கார்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவருக்கு காரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, காரெல்லாம் ரெடி பண்றதா சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒண்ணு தோணுது. இதை தாண்டி அவர் ஆரவ் பார்க்க ரொம்ப அழகா இருந்திருப்பாரு. என்னதான் ஒரு கராஜ்ல வேலை பார்க்கிறவரா, உடம்புல கிரீஸ் எல்லாம் பட்டிருந்தாலும் ஆள் அவ்வளவு அழகா இருந்திருப்பாரு. இந்த நெய்னாக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இந்த நெய்னா என்ன பண்றாங்கன்னா, வேணும்ட்டு இன்னொரு நாள் ஒரு 2-3 நாள் கழிச்சு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட வந்துடுறாங்க. திரும்பி ப்ராப்ளமா வராதே அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் டவுட்டா செக் பண்றாரு. ஆக்சுவலா ப்ராப்ளம்லாம் இல்ல, இவங்களே ஒரு ப்ராப்ளத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவர்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும் போதே அவருமே கண்டுபிடிச்சிடுறாரு, இல்ல ப்ராப்ளமே இல்ல, இவங்களே வேணும்ட்டே அதை கலட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஒயரை மட்டும் கட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவருமே அந்த ஒயரெல்லாம் மாற்றுறாரு. இவங்க கிட்ட சகஜமா இவருமே பேச்சு கொடுக்குறாரு. நீங்க ஒரு காரு ரெடி பண்ற ஐடியால இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அதோட கான்செப்ட சொல்ல முடியுமா, அதாவது என்னதான் பிளான் வச்சிருக்கீங்கன்னு போது, நான் சொல்றேங்க அப்படின்ற மாதிரி அவருமே ஃபுல்லா சொல்லிடக்கூடாது, நம்ம ஓரளவுக்கு சொல்லலான்ற மாதிரி இவர் வச்சிருக்க ஐடியாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னோட ஓனர் எனக்காக சில வசதி எல்லாம் பண்ணி தந்திருக்காரு. அது என்னன்னா வேலை போக மீதி டைமும் நீ இதை யூஸ் பண்ணிக்கோ, அதாவது இந்த கராஜ உன் தேவைக்காக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு இடம் தந்துட்டாருங்க. அந்த இடத்துல வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ, ரெடி பண்ணவே ஆரம்பிச்சிட்டீங்களா, நிறைய செலவாகுமே, ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி காரை ரெடி பண்ணோம்னா நிறைய செலவாகுமே போது, ஆமாங்க செலவாகுது,
நான் சேர்த்து வச்சு பண்றேன், அதனால தான் இந்த வேலை கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற நைனா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த நைனாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேனா தான் இருப்பாரு. மேக்சிமம் வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸ் அது சார்ந்த விஷயம் தான் இருக்கும். அதனால தான் இவங்களுமே இது ரிலேட்டடா நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதை பத்திலாம் இவங்க சொல்றாங்க, என்னோட அப்பா வந்து பெரிய பிசினஸ் மேன் தான், இது ரிலேட்டடான பிசினஸ் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நான் வேணா வந்து உங்களுக்கான காஸ்ட் எல்லாத்தையும் தரவா, அதாவது உங்களுக்கு அதுக்கு ஆகிற செலவு எல்லாத்தையும் நான் தரவான்னும் போது, இல்ல அதெல்லாம் வேணாங்க, நானே வந்து இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா வந்து வேற மாதிரி நான் இன்வெஸ்டர் தேடிட்டு இருக்கேன், இது இல்ல நீங்க தரது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி மறுத்துட்டு இருக்காரு. ஏன் செட் ஆகாது, நானுமே உங்க கூட சேர்ந்து இந்த விஷயத்த பண்றேனே அப்படின்னும் போது இவருக்கு பெருசா விருப்பம் இல்லங்க, நான் தனியா இந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, சரி ஓகே, உங்களுக்கு கிடைக்க போற கிரெடிட் மத்த யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எனக்கு புரியுதுன்னு சொல்றாங்க. எங்க அப்பெல்லாம் இல்லங்க அப்படின்ற மாதிரி இவருமே சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. சோ இப்ப இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அடிக்கடி ஆரவ பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இவருமே நைனா கிட்ட வந்து நல்லா பழகுறாரு. நைனா கிட்ட காரை காட்ட வேணாம் தான் நினைச்சிருப்பாரு. முதல்ல வந்து இவங்க யாருன்னே தெரியல, இவங்க கிட்ட வந்து நம்ம சொல்ல மட்டும் செய்யலாம், காட்டெல்லாம் வேணாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப நைனா மேல போக போக இவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது இல்ல, இவர் ஓரளவுக்கு கார் ரெடி பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அந்த காரெல்லாம் இவங்க கிட்ட காட்டுறாரு. அவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவரு தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர தானே பண்ணிட்டு இருக்காரு. எங்க நீங்க பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 2 வருஷம் ஓடிடும் போல, அதுக்குள்ள வேற யாராவது இதே மாதிரி வந்து காரை ரெடி பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க அப்படின்னும் போது இவருமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திரும்பி இவங்க இன்வெஸ்ட் பண்ணவான்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது நான் வேணா உங்களுக்கு தேவையான காசை தரவா, கடனா கூட நீங்க வாங்கிக்கோங்க, எனக்கு அதுக்கப்புறமா தாங்கன்னும் போது இல்லங்க அது கூட எனக்கு வேணான்ற மாதிரி இவர் மறுக்கிறாரு. இவங்க 2 பேருமே பழக ஆரம்பிக்கிறது மூலியமா இவங்களுக்குள்ள காதல் கொஞ்சம் கொஞ்சமா மலர ஆரம்பிக்குது. அவங்களுமே காதலை வெளிப்படுத்திடுறாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இவருமே வந்து உங்களே எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அடிக்கடி இந்த கராஜ்ல வச்சு இவங்க சந்திக்கிறாங்க. 2 பேருமே வந்து காதல் எல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. ஓனருமே இதை கவனிக்கிறாரு. ஆனா ஓனரை பொறுத்த வரைக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா, அதனால ஓனர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஓனர் என்ன சொல்றாருன்னா, பெரிய இடத்து பொண்ணுடா, ஏதாவது பிரச்சனை வந்துற போது கவனமா மட்டும் இருந்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. ஓனர் சொல்றதை இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி நெய்னாவோட அப்பாக்கு நெய்னாவோட ஆக்டிவிட்டில சந்தேகம்லாம் வருது. இவன் அடிக்கடி வெளியே போயிட்டு இருக்கா, அதுவும் ஒரு கராஜ் கிட்ட போயிட்டு இருக்காளே, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி அப்பாக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்பாவுமே அசிஸ்டன்ட் விட்டு என்ன ஏதுன்றதை கொஞ்சம் செக் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. செக் பண்ண அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இந்த மாதிரி அந்த இடத்த ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேருமே தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிறவரு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அவன் ஒரு சாதாரண ஆளு, நம்ம பொண்ணு போய் லவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் ரெடி பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு நிறைய காசு தேவைன்றது அப்பாக்கு தெரிய வருது. அவனை காசை வச்சு கரெக்ட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் பொண்ணு கூட நீ சுத்தாதன்ற மாதிரி சொல்லிடலான்ற மாதிரி அப்பா ஒரு கணக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா என்ன பண்றாருன்னா, பொண்ணுக்கு தெரியாம அவனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நான் நெய்னாவோட அப்பா தான், நெய்னாவும் நீயும் பழகிட்டு இருக்கிறத பத்தி எனக்கு தெரிய வந்தது, இதுக்கப்புறம் நீங்க 2 பேர் சந்திக்கிறதுலாம் இருக்கக்கூடாது, ஏன்னா என்னோட பொண்ணுக்கு நான் பெரிய இடத்து மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், உனக்கு தேவைப்படுற காசை வேணா நான் தரேன், ஏதோ ஒரு கார் ரெடி பண்ணிட்டு இருக்கியாமே அதுக்கு நிறைய காசு தேவையில்ல, அந்த காசை வேணா நான் தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு காசெல்லாம் தேவை கிடையாது, நெய்னாவும் நானும் பழகிட்டு இருக்கிறது உண்மைதான், 2 பேருமே ட்ரூவா வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்து இதுல வந்து தலையிட முடியாது, இது நெய்னா சம்பந்தப்பட்ட விருப்பம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இல்ல அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த கோவத்தை நேரடியா காட்ட மாட்டாரு. நம்ம தேவைப்பட்டா இவனை ஏதாவது பண்ணிக்கலாம், இப்ப கிளம்பலான்ற மாதிரி சைலண்டா கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஏன்னா வந்து பொண்ணுக்கும் தெரிஞ்சிருது, உன் அப்பா இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசினாருன்ற மாதிரி ஆரவ் சொல்லியிருப்பாரு. அதனால நெய்னாக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருது இல்ல. நெய்னாவை இப்ப சமாதானப்படுத்துறதுக்கு மனசை மாத்துறதுக்கு அப்பா ட்ரை பண்றாரு. நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலமா, அப்பா உன்னை வச்சு நான் எவ்வளவு கனவுலாம் கண்டு வச்சிருக்கேன், உன்னை ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறேன், நீ இப்படி பண்றது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி பொண்ணோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. பொண்ணு அடிக்கடி அவரை பாக்குறதுக்கு போறாங்கல்ல, அதெல்லாம் தடுக்கிற மாதிரி பொண்ணு அடிக்கடி வீட்லயே இருக்க வைக்கிறாரு, வற்புறுத்தி இருக்க வைக்கிறாரு, அதே மாதிரி சென்டிமெண்டா பேசி இருக்க வைக்கிறாரு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இவங்களோட சந்திப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருது. அப்ப வந்து பொண்ணோட மனசை ரொம்பவே மாத்துறாரு, நீ இதுக்கப்புறம் அங்க போகாதுன்ற மாதிரிலாம் மாத்துறாரு. இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாட்டி வந்து அவரை சந்திக்கிறதுக்காக வராங்க. என் அப்பா நம்ம சந்திக்கிறத சுத்தமா விரும்பல, இதுக்கப்புறம் நம்ம சந்திக்க முடியுமானோ எனக்கு தெரியல, ஆனா நீ நினைச்சிருக்க பாத்தியா, அதை நீ நிச்சயமா அச்சீவ் பண்ணும், நீ அச்சீவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட அப்பா நிச்சயமா ஏத்துப்பாரு, நீ எனக்காக இந்த விஷயத்த சாதிச்சு என்ன பாக்குறதுக்காக வருவியான்ற மாதிரி கேட்கும் போது கண்டிப்பா வருவன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இதுக்கப்புறம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணு, கொஞ்ச நாள் நம்ம சந்திக்காம இருக்கலாம், என் அப்பா விருப்பப்பட்டபடியே நான் நடந்துக்கிறேன், நீ எப்படியாவது சீக்கிரமா இந்த விஷயத்த பண்ணு, அதுக்கப்புறம் என்ன வந்து பாருன்னும் போது இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அடுத்ததான் இவங்களோட சந்திப்புலாம் வந்து கட் ஆயிருது. அப்பப்போ போன் மூலியமா பேசிட்டு இருக்காங்க. அப்பா அதையும் தடுக்கணும்ன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிடுறாரு. சோ ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேர்கிட்ட வந்து டோட்டலா டச் எல்லாம் கட் ஆயிருது. இன்னொன்னு பக்கம் இந்த ராகவ் இருக்கார்ல, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அதை வந்து ஸ்பீடா உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓனர்
ஓனர் இருக்கார்ல, இவருக்கு வந்து கொஞ்சம் காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஏன்னா வந்து ஓனர் வந்து இவன் நமக்காக சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன் பண்ண நினைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோன்ற மாதிரி காசெல்லாம் கொஞ்சம் தந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து ஏதாவது இன்வெஸ்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி 2-3 இன்வெஸ்டருங்க கிடைக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி இவர் நினைச்ச மாதிரி ஒரு காரை ரெடி பண்ணிடுறாரு. இவர் ஏற்கனவே நெய்னா கிட்ட என்ன ஐடியாவை சொன்னாரோ அதை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி ஒரு காரை ரெடி பண்றாரு. இந்த மாதிரி காரை ரெடி பண்ணா வந்து டெஸ்டிங்காக எல்லாம் அனுப்புவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்குலாம் இவர் கொண்டு போறாரு. அங்கெல்லாம் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் இது தாண்டிக்கிட்டே வருது. இப்ப இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருது. இதை பாக்குற நிறைய இந்த மாதிரி கார் எல்லாம் ரெடி பண்றவங்க வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவரோட வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமா இருக்கு. ஆஸ்ட்ரோ மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்காங்கல்ல, இவரை நம்ம கம்பெனிக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா வந்து ஒரு சாதாரண பொறுப்புக்கு கூப்பிட்டா இவர் வர வாய்ப்பு கிடையாது. நம்ம ஒரு முக்கியமான பொறுப்பு, சிஇஓன்ற பொறுப்பு இல்ல மேனேஜர்ன்ற பொறுப்புல இவரை வர வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவர் அப்ரோச் பண்றதுக்காக வராங்க. இவர் காரை வந்து ரெடி பண்ணிட்டார்ல, அது வந்து நடைமுறைக்கான விஷயத்துக்கு எல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த டைம் ஆஸ்ட்ரோ மோட்டார்ஸ் அப்படின்றவங்க இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீங்க எங்க இடத்துல வந்து மேனேஜர் பொறுப்புக்கு வரணும், நல்லா இருக்கும், தயவு செஞ்சு வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடும் போது பெரிய சம்பளம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஆஃபரை எடுத்துக்கிறாரு. இப்ப இவரோட லெவலுமே மாற ஆரம்பிச்சிருது. ஏன்னா வந்து அவ்வளவு சம்பளம், அதே மாதிரி வந்து இவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி தராங்க. எங்களுக்காக நீங்க காரை ரெடி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே அந்த வேலையெல்லாம் பண்றாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு. ஏறக்குறைய வந்து அந்த நெய்னாவோட ஃபேமிலி எந்த அளவுக்கு வசதியோ அதுல பாதி இவர் வந்துடுறாரு. சோ நம்ம இப்ப வந்து நல்ல லெவலுக்கு வளர்ந்துட்டோம். ஏன்னா வந்து அப்பா பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ சாதாரண இந்த மாதிரி கிளீன் பண்ற வேலை பண்றவன், ரெடி பண்ற வேலை பண்றவன், நீ வந்து என் பொண்ணு மேல ஆசைப்படுவியான்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இப்ப இவருமே நல்ல லெவலுக்கு வந்துட்டார்ல, இப்ப போய் பேசினா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி அந்த நெய்னாவோட வீட்டுக்கு வந்துடுறது. நெய்னாவும் இதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஓடி வந்து இவரை கட்டி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவர் வளர்ந்து வந்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி நியூஸ்ல வந்திருக்கோம், எல்லாமே வந்திருக்கோம். அப்பாவுமே வந்து இப்ப எதுவுமே சொல்ல முடியாம முடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அப்பா வந்து அன்னைக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினார்ல, இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நீ சொன்ன மாதிரியே வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டப்பா, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, இப்ப எனக்கு வந்து நீங்க கல்யாணம் பண்ணி தருவீங்களான்னு கேட்கும் போது அப்பாவால மறுக்கவே முடியல. அப்பா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி நெய்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப நெய்னாவும் இவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொளி மூலியமா உங்களை சந்திக்கிறதுக்காக நான் வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.